அனைவருக்கும் வணக்கம். இது கதைக்கான நேரம். மோகத்தில் மாட்டிக்கொண்டவன். எனது பெயர் ரிஷி. நான் பிஏ படித்து பல இடங்களில் வேலை தேடியும் வேலை கிடைக்காததால் சொந்தமாக ஒரு எஸ்டிடி பூத்தும் ஒரு ஜெராக்ஸ் மிஷினும் வாங்கி கொடுத்தார் அப்பா. நானும் நல்ல பிள்ளையாகத்தான் காலத்தை ஓட்டிக் கொண்டிருந்தேன். யார் கண் பட்டதோ தெரியவில்லை. கடந்த ஒரு மாதமாக டெலிஃபோன் தேவதை ஒன்று என் செல்லுக்கு ஃபோன் பண்ணி என்னை டிஸ்டர்ப் செய்கிறது. மனம் கலகலத்து போனேன். நான் இந்த விஷயத்தை என் நண்பர்களிடம் சொன்னபோது அதை யாருன்னு கண்டுபிடிக்கிறோம் என்றார்கள். சொன்னதோடு அல்லாமல் கண்டுபிடித்தார்கள். அந்த ஃபோன் எதிரே இருக்கும் மளிகை கடையிலிருந்தான் வருகிறது என்றும் அவள் அந்த கடையில் வேலை பார்க்கும் பெண்தான். அவளின் பெயர் கவிதா. அவள் முதலாளி காலையில் கடைக்கு வருவதற்குள் கடை ஃபோனிலிருந்து என் செல்லுக்கு கால் செய்து இனிக்க இனிக்க பேசுகிறாள் என அறிந்தேன். ஓ, இதுதான் காதல் போலிருக்கிறது. எங்கள் காதலுக்கு ஃபோன் தான் தூது. இருப்பினும் எனக்கு ஒரு குடைச்சல். என் செல் நம்பர் அவளுக்கு எப்படி தெரிந்தது என்று. அதையும் அவளிடமே கேட்டேன். ஒரு நாள் நான் உங்கள் எஸ்டிடி பூத்துக்கு ஃபோன் பண்ண வந்தேன். அப்போ மேசையில் இருந்த நோட்டில் அவங்க பேரும் செல் நம்பரும் இருந்தது. அதை எடுத்துக்கிட்ட என சொல்லி சிரித்தாள். ஃபோனில் தான். கில்லாடி தான் நீ என்றேன் பெருமிதமாக. என்ன காதலிக்கிறதுனா சும்மாவா? சரி சரி, அந்த எருமை வந்துடுச்சு, நாளைக்கு பேசுறேன் என ஃபோனை வைத்து விட்டாள். அப்படி அவள் சொன்னது கடை முதலாளி கணேசனைத்தான். இந்த டெலிஃபோன் நாடகம் 2 மாதமாக தொடர்ந்தது. நானும் அவளை காதலிக்க ஆரம்பித்து விட்டேன். காதல் பேச்சு நன்றாகத்தான் ஓடிக்கொண்டிருந்தது. மளிகை கடைக்கு ஃபோன் பில் 3000 ரூபாய்க்கு வந்தது. முதலாளி கணேசன் காண்டானார். மண்டையை உடைத்து கொண்டார். எப்படி என்று கவிதாவை கூப்பிட்டு கேட்டார். என்னதுமா இது, 3000 ரூபாய்க்கு பில் வந்திருக்கு? கடையில் வேற யாராவது ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களா? என்ன அக்கிரமமாக இருக்குது என சப்தமிட்டார். தெரியல சார், நான் இருக்கும் வர யாரும் பேசுறதில்லையே என்று ஒன்றும் தெரியாதது மாதிரி பேசினாள் கடை பையனை பார்த்தபடி. அடுத்த நாள் வெகு நேரமாகியும் அந்த பெண் வேலைக்கு வரவில்லை. நேற்று நாம் சத்தம் போட்டதால தான் அந்த பொண்ணு வேலைக்கு வரலையோ? உள்ளுக்குள்ளேயே நொந்து கொண்டார் கணேசன். ஏன்பா, அந்த பொண்ணு வரலையே, ஏதாவது சொல்லிட்டு போச்சா? கடை பையனிடம் கேட்டார். இல்லை முதலாளி, ஆனால் ஒரு விஷயம். முதலாளி என தயங்க, ஏண்டா இழுக்கிற, சொல்ல வந்ததை சொல்லி தொலையண்டா என்றார் கணேசன். எதிர்த்தாப்புல இருக்கிற எஸ்டிடி பூத்தில் இருக்கிற பையன்கிட்ட நம்ம கடை ஃபோன் மூலமாக தினமும் அந்த அக்கா பேசும் முதலாளி என்று கொளுத்தி போட்டான். என்னடா சொல்கிற? நேற்று கேட்டப்போ ஊமைய மாதிரி நின்னையடா என அவனிடம் சொல்ல, இதை முதலாளிக்கிட்ட சொன்ன உன் வேலைக்கு ஒல வச்சிடுவேன்னு மிரட்டுச்சு முதலாளி. நீங்களும் தான் அந்த அக்காவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கடைசாவியை கொடுத்து வச்சிங்களே, அதனால் அது மிரட்டலுக்கு பயந்து தான் சொல்லலை என்றான். பாவி பாவி, சரி எதிர்த்த எஸ்டிடியும் பூட்டியிருக்கே, ஏன் என்றதற்கு தெரியலையே முதலாளி என்று கடைப்பையன் சொல்லி கொண்டிருக்க கவிதாவோட அப்பா சங்கர் வந்தார். என்ன சார், பண்டிகை வருதேன்னு கடை பூட்டாம வியாபாரமா? என் பொண்ணு இரவு வீட்டுக்கு வரலன்னதும் உங்கள் வீட்டில் தான் தங்கியிருக்கும் எனக்கு தெரியும். ஆனால் என் பொஞ்சாதி தான் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வாங்கன்னு ஒரே அலட்டல். எங்க என் மக என்றார் கணேசனிடம். என்ன விளையாடுறீங்களா? நேற்று 7 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டு உங்கள் மகன் இன்னைக்கு இங்கே வரலன்னதும் அவன் நான் நேற்று சத்தம் போட்டதால் வரலையோன்னு நினச்சேன். ஆனால் இப்போ தான் தெரியுது உங்கள் பொண்ணு எங்கே போயிருப்பான்னு என்று சங்கரிடம் சீறினார். எங்கே போயிருக்கா என்று குழம்பிய சங்கரிடம் கணேசன், இதோ பாருப்பா சங்கரு, உன் பொண்ணுக்கும் எதிரில் இருக்கிற கடை பையனுக்கும் என்ன தொடர்புன்னு தெரியல. என் கடை ஃபோன் இருந்து தினமும் ஃபோன் பண்ணி பேசுவாளாம். கொடுமை, அவங்க காதலை வழக்கு எனக்கு 3000 ரூபாய்க்கு பில் வந்திருக்கு. என்ன அநியாயம் பாருங்க. நீங்கள் முதல்ல அந்த பையனை பிடிங்க, விஷயம் தெரியும் என கணேசன் சொன்னதும் சங்கர் கோபமாக போலீஸ்க்கு சென்று புகார் அளித்தார். போலீஸ் வந்தது. கணேசனை விசாரித்தது. பின் என் வீட்டுக்கு வந்து தூங்கிக் கொண்டிருந்த என்னை தரதரவென்று இழுத்து கொண்டு ஸ்டேஷனில் வைத்து அடித்து துவைத்து மடித்து உட்கார வைத்தார்கள். உண்மையை சொன்னினா விட்டுடுவோம், இல்லைனா போலீஸ்காரன் வேலையை காட்டுவோம். நகத்தில் ஊசி ஏற்றி தான் பதிலை வரவழைக்கணும் போல, என்ன சொல்கிற என்று மிரட்டினர். சார், நான் சாமி சத்தியமாக சொல்கிறேன், எங்கள் அம்மா மேலே ஆணையாக சொல்கிறேன், என்னையை நம்புங்க. அந்த கவிதா என்கிட்ட தினமும் ஆசையாக பேசுவா. நானும் என்னையை காதலிக்கிறான்னு நினச்சி வழிய பேசினேன். அதை தவிர வேற ஒன்றும் எங்களுக்கு உள்ள கிடையாது. இப்போ நீங்கள் சொல்லித்தான் சார் அவள் காணோம்னு எனக்கு தெரியும். இதுதான் சார் உண்மை என்று அழுதேன். இவனை உள்ள உட்கார வை, இதோ வரேன் என்று இன்ஸ்பெக்டர் வெளியேறினார். மாலை 6 மணி. 207, அந்த பையனை இங்கே அனுப்பு என்றார். நானும் கூனி குறுகி இன்னும் என்ன மாதிரி அடி விழப்போகிறதோ என்ற கலக்கத்தில் வர, சரிடா தம்பி, அந்த பொண்ணு உன்கிட்ட நடிச்சிட்டு கடைக்கு பக்கத்து வீட்டு பையனோட ஓடி போயிருக்கு.
உன்கிட்ட தினமும் பேசியதால நீ தான் கடத்திட்டேன்னு நினச்சிட்டோம். நீ வீட்டுக்கு போலாம். இந்தா உன் ட்ரெஸ். இனிமேலாச்சும் உஷாரா இரு என்று சர்வசாதாரணமாக சொன்னார் இன்ஸ்பெக்டர். அடி பாவி! என் மனசையும் கெடுத்து என் மான மரியாதையும் வாங்கிட்டியே! உன் காதல வளர்க்கவும் என்னை ஏமாத்திட்டு இன்னொருவனோட ஓடவுமா நடிச்ச? பாவி பாவி! நான் எப்படி இனி வெளியில தலை காட்டுவேன்? என்னோட சபலத்துக்கு இது தேவைதான் என உள்ளுக்குள்ளேயே புழுங்கினான் ரிஷி. சாரி தம்பி, நான் உங்களை தப்பா நினச்சிட்டேன். அந்த நாய் தன்னோட காதல வளர்க்க எனக்கு 3000 தண்டம் வச்ச கோபத்தில் உன்னை தப்பா நினச்சிட்டேன். நீயாவது அவ எப்படின்னு தெரிஞ்சிருக்க வேண்டாமா? பாவம் சின்ன பையன், உனக்கு சபலம். இனிமேலாச்சும் ஜாக்கிரதையா இருப்பா என கூறி கணேசன் என்னிடம் மன்னிப்பு கேட்டார். அவர்களுக்கு என்ன, சுலபமா மன்னிப்பு கேட்டு விட்டார்கள். மானம் மரியாதை போய் அடியுமில்ல நான் வாங்கினேன் என வாங்கிய அடியில் உடல் ரணமாக முணங்கிக் கொண்டே வீடு வந்து சேர்ந்தேன். வீட்டிலிருந்த பெற்றோரும் என்னை விளாசி வெளுத்தார்கள். இவையெல்லாம் வஞ்சகமாய் என்னை மோகத்தில் சிக்க வைத்து சென்ற அந்த கவிதா என்னும் மோகினியால் தானே. அடக்கடவுளே, என்னுடைய சபலத்துக்கு இத்தனை விலையா? இந்த சிறுகதை வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க.